கதை ஒயிட் டீமன், அதாவது வெள்ளை தேவதை கோட்டையில ஆரம்பிக்குது. அங்க காத்துல மிதந்துட்டு இருக்கிற இருள் தேவதை ஒயிட் டீமன் செயின்ட் சென் கிட்ட, நீ இந்த வேலையில தோத்துட்ட, அதனால உனக்கு நரகம்தான்னு கோபமா சொல்றா. இத கேட்டு சென் அதிர்ச்சியாகி, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் இதுக்கு முன்னாடி எவ்வளவு சாதிச்சிருக்கேன்னு கொஞ்சம் பாருங்கன்னு கெஞ்சுறான். ஆனா அவளோ இரக்கமே இல்லாம, கீழ்த்தரமான மனுஷங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கேட்கிற தகுதி கிடையாதுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றா. உன்னோட இந்த கோட்டையை இருளோட சேர்த்து அடிக்க போறேன்னு வேற சொல்றா. அவ அவன்கிட்ட போய் தன்னோட பயங்கரமான இருட்டு சக்தியால, டார்க் மனாவால அவனை தாக்குறா. அவன் தூக்கி எறியப்படுறான். அப்போ அவன் யோசிக்கிறான், இவளுக்காக 100 வேலைகளை முடிச்சு கொடுத்தேன், ஆனா ஒரே ஒரு தோல்விக்காக என்ன அழிக்க பாக்குறாளேன்னு வருத்தப்படுறான். தான் ஒரு மனுஷங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுகிட்ட அவன், இதை ஏத்துக்க முடியாது, நான் பணிய மாட்டேன்னு முடிவு பண்றான். ஒரு கசப்பான சிரிப்போட அவளை பார்த்து நடுவிரலை காட்டி அந்த இருட்டு சக்திக்குள்ள மூழ்கிக்கிட்டே அவளுக்கு எதிரா சவால் விடுறான். அந்த இருட்டு அவனுக்கு முடிவே இல்லாத மாதிரி இருக்கு. அப்போ அவன் கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த மணல் கடிகாரம் அவன் கண்ணில் படுது. அவன் முழு கவனத்தையும் அதுல வச்சு, காலமே பின்னோக்கி போன்னு கத்துறான். அப்பவும் அவளை பார்த்து விரலை உயர்த்தினபடியே இருக்கான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவன் தன்னோட படுக்கையில முழிச்சுக்கிறான். குழப்பத்தோட சுத்தி முத்தி பார்த்து, இங்க எப்படி வந்தோம்? அந்த பைத்தியக்காரி நம்மள கொன்னுட்டாளே. இத்தனை வருஷமா பட்ட கஷ்டமெல்லாம் கனவா இருக்க முடியாது, அது அத்தனையும் உண்மைன்னு அவனுக்கு தோணுது. அப்போ அவன் பார்வை அந்த மணல் கடிகாரத்து மேல விழுது. இது யூனிவர்சல் வில் வந்ததுக்கு அப்புறம் 20 வருஷம் கழிச்சு கிடைத்த அதே அரிய பொருள் தான் இது. எந்த ஒரு சக்தியையும் காட்டாம அழிக்கவே முடியாத ஒரு விசித்திரமான பொருள் இது. அதனால தான் அவன் எப்பவும் கூடவே வச்சிருப்பான். முன்னாடி இதுல இருக்கிற மணல் கீழே தேங்கி நிக்கும், ஆனா இப்ப மணல் மேல இருந்து கீழே கொட்டுது. அதாவது காலம் பின்னோக்கி போயிருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். வரலாறு மாறிக்கிட்டு இருக்கு. போன் எடுத்து தேதியை பார்க்கறான். ஜூன் 5, 2032. உலகம் அழியும் அந்த சோதனை, யூனிவர்சல் ட்ரையல் ஆரம்பிக்க சரியா 10 நாள் தான் இருக்கு. ஜூன் 15ஆம் தேதி அந்த சோதனை தொடங்கும். அப்போ உலகத்துல இருக்கிற 90% மக்கள் கொல்லப்படுவாங்க. பழைய நினைவுகள் அவன் கண்ணு முன்னாடி வருது. ராட்சத மிருகங்கள் தாக்குறதும், மனுஷங்க கொல்லப்படுறதும், நகரமெங்கும் அலறல் சத்தமும் கேக்குது. தப்பிச்சவங்க எல்லாம் ஜாம்பிங்களாவும் மிருகங்களாவும் மாறுறாங்க. நம்ம துப்பாக்கி, குண்டு எதுவும் வேலைக்காகாது. ஒரே ராத்திரியில உலகம் அழியும். ஆனா இந்த அழிவிலையும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவன் நினைக்கிறான். உயிர் பிழைக்கிறவங்களுக்கு சிறப்பு சக்திகள் கிடைக்கும். பல உலகத்துல இருக்கிற மந்திர ஆயுதங்களும் பூமியில வந்து விழும். அந்த நேரத்துல வந்த வீரர்கள், ஆயுதங்கள் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. கடவுள் கூட இந்த பொக்கிஷங்களுக்கு ஆசைப்படுவார்னு அவன் நம்புறான். கடவுள் நேரடியா தலையிட முடியாது, அதனால பாதுகாப்பு தரோன்னு சொல்லி மனுஷங்களை ஏமாத்தி அவங்க காரியத்தை சாதிச்சுப்பாங்க. போன ஜென்மத்துல அவன் பலசாலி இல்ல, ஆனா நிறைய தியாகம் பண்ணி அந்த இருள் தேவதையோட படைப்பிரிவுல சேர்ந்தான். அந்த இருள் தேவதை அவனை கழுத்தை பிடிச்சு தூக்குனது ஞாபகம் வருது. அவ கொடுத்த எல்லா வேலையையும் கஷ்டப்பட்டு முடிச்சான். ஆனா ஒரே ஒரு தோல்விக்காக அவனை கொன்னுட்டா. அவன் உடல் தண்ணிக்குள்ள மூழ்கின அந்த தருணம் ஞாபகத்துக்கு வருது. சிந்தனையிலிருந்து வெளியில வந்து டிவியை பாக்குறான். இது புது வகையான வெறிநாய் கடியா இல்ல படத்துல வர்ற ஜாம்பி வைரஸான்னு செய்தியில பேசுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல நோயாளிகள் மத்தவங்களை கடிக்கிறத காட்டுறாங்க. அப்போ இன்னொரு முக்கியமான செய்தி அவன் கண்ணில் படுது. நம்பவே முடியாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல அறுத்த உடம்பு ஒண்ணு திடீர்னு முழிச்சிருச்சு அப்படின்னு செய்தியில சொல்றாங்க. இதை கேட்டதும் சென், இந்த முறை எல்லாம் மாறும், நான் சக்தி வாய்ந்தவனா மாறுவேன், கடவுளுங்க தயவு கூட இல்லாம என் சொந்த கால்ல நிப்பேன்னு சபதம் எடுக்கிறான். எந்த கடவுளுங்க என்னை கண்டுக்கலையோ அவங்களையே மிதிக்கிற அளவுக்கு நான் வளர்வேன், பொறுத்திருந்து பாருங்கன்னு சவால் விடுறான். அவனுக்கு ஒரு ரகசியம் ஞாபகம் வருது. அந்த சோதனை ஆரம்பிச்சு 10 வருஷம் கழிச்சுதான் ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரும். அதாவது சக்திகளை, அதாவது இன்னேட் எபிலிட்டிஸை எப்படி மேம்படுத்துறதுங்கிற ரகசியம். அது என்னன்னா, உலகம் அழியிற சோதனைக்கு 10 நாள் முன்னாடியே எல்லாருக்கும் சக்தி கிடைச்சிரும். அந்த நேரத்துல 10 days விண்டோல யார் அந்த சக்தியை சரியா கண்டுபிடிச்சு பயன்படுத்துறாங்களோ அவங்க சக்தி அடுத்த லெவலுக்கு போகும், இவால்வ். உடனே ஒரு ஹூடி போட்டுக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு வெளியில கிளம்புறான். போன ஜென்மத்துல அவனுக்கு கிடைச்சது வெறும் ரேங்க் வைரஸ் எதிர்ப்பு சக்தி தான். அந்த முறைப்படி பார்த்தா இப்போவே அந்த வைரஸை தான் உடம்புல ஏத்திக்கிட்டாதான் அந்த சக்தியை ஆக்டிவேட் பண்ணி பலப்படுத்த முடியும்னு கணக்கு போடுறான். ஆஸ்பத்திரிக்கு போறான். அங்க டாக்டரும் நர்ஸும் பேசிக்கிறத ஒட்டு கேட்கறான். இந்த நோயோட அறிகுறிகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கு,
இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததே இல்லைன்னு டாக்டர் சொல்றாரு. நர்ஸ் அதுக்கு ஏதோ படத்துல வர்ற மாதிரி இருக்கு டாக்டர்னு சொல்றாங்க. சத்தமில்லாம ஒரு ரூம்குள்ள நுழையறான். அங்க ஒருத்தனை பெட்ல கட்டி போட்டிருக்காங்க. பார்க்க அப்படியே ஜாம்பி மாதிரி இருக்கான். கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்றான். ஆமா, அது ஜாம்பி தான். உடனே ஒரு ஊசியை எடுத்து, என்னோட சக்தியை வெளியே கொண்டு வர இந்த நோய் தொற்றுன உடம்பு தான் எனக்கு தேவைன்னு சொல்லி அந்த ஜாம்பியோட ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறான். அந்த நஞ்சு கலந்த ரத்தத்தை எடுத்துட்டு இது போதும்னு ஹாஸ்டலுக்கு திரும்புறான். ரூம்ல மற்ற பசங்க யாரும் இல்ல, எல்லாம் வெளியில போயிருக்காங்க. ஊசிய கையில எடுக்கிறான். ஒருவேளை என்னோட கணிப்பு தப்பா போச்சுன்னா நான் இங்கேயே செத்துருவேன்னு அவனுக்கு தெரியும். ஆனா பயப்படக்கூடாதுன்னு முடிவு பண்றான். போன ஜென்மத்துல பல வருஷம் பலவீனமானவனா கஷ்டப்பட்டான். எதிர்காலம் தெரிஞ்சும் மறுபடியும் அதே ரேங்க் சக்தி கிடைச்சு பலவீனமா இருக்கிறதுக்கு இப்பவே செத்து போறதே மேல்னு நினைச்சிட்டு அந்த வைரஸ் ரத்தத்தை ஊசி மூலமா தன் உடம்புல ஏத்திக்கிறான். விஷம் உடம்புல பரவும் போது வலி தாங்க முடியாம கத்துறான், கீழே விழுறான். அவன் மனசுக்குள்ள அந்த இருள் தேவதை தோன்றி, என்கிட்ட சரணடைஞ்சிரு, உன்ன மாதிரி அற்பமான மனுஷனுக்கு அதுதான் சரியான முடிவுன்னு சொல்றான். ஆனா இவன், நான் உன்னை ஜெயிப்பேன்னு திமிரா பதில் சொல்றான். ரத்தத்துல விஷம் பரவுனாலும் அவன் விழுறதல்ல. சுயநினைவு வந்ததும் மூக்கு, வாயி, கண்ணுன்னு எல்லா இடத்துலயும் ரத்தம் கொட்ட கொட்ட மெதுவா மொட்டமாடிக்கு போறான். சத்தம் கேட்டு மத்த பசங்க ஓடி வராங்க. அவனோட கோலத்தை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா ஆச்சு சென்பாய், என்னாச்சு உனக்குன்னு பதறாங்க. அவன் திரும்பி பார்த்து, ஓ வந்துட்டீங்களான்னு சாதாரணமா சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போறான். முகத்தை கழுவிட்டு கண்ணாடிய பாக்குறான். பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அந்த ஜாம்பி வைரஸ் என்ன கொல்லல, என் சக்தி அப்கிரேட் ஆயிருச்சுன்னு நிம்மதியாகிறான். இப்போ என்னோட சக்தி எந்த லெவல்ல இருக்கும்னு யோசிக்கும் போதே அவன் கண்ணு முன்னாடி ஒரு சிஸ்டம் விண்டோ வருது. வாழ்த்துக்கள் சென்பாய், நீங்க ஒரு முன்னோடியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. முன்கூட்டியே சக்தி விழிப்படைஞ்சிருச்சுன்னு அந்த யூனிவர்சல் வில்லோட குரல் கேட்டது. சிஸ்டம் கிட்ட அந்த டைட்டில் என்னன்னு காட்ட சொல்றான். சோதனை தொடங்குறதுக்கு முன்னாடியே சக்தியை கண்டுபிடிச்சு பயிற்சி பண்ணவங்களுக்கு கொடுக்கப்படுற பட்டம் தான் பயனியர். இதனால எல்லா திறன்களும் 5% அதிகமாகும், அனுபவ புள்ளிகள் 10% கூட கிடைக்கும். உங்க ஸ்டேட்டஸ் பேனல் இப்பவே ஓபன் ஆகும். இத பார்த்ததும் அவனுக்கு சம சந்தோஷம். இப்போ அவனோட சக்தி என்னன்னு செக் பண்றான். கை கழுவுற சிங்க பிடிச்சு அமுக்குறான். அவனோட சக்தி வெடிப்பட்டு அந்த சிங்கே உடைஞ்சு போகுது. சிஸ்டம் காட்டுது, சக்தி வைரஸ் மொனார்க் SSS ரேங்க். அவன் தன்னோட பவரை ஆன் பண்றான். சென்பை ஒரு பெரிய ராட்சத மிருகத்தோட நிழலை பாக்குறான். அப்ப அவனுக்கு ஒரு விஷயம் தோணுது. வைரஸ் மானார்க் சக்தி தான் வைரஸ் வகையிலே ரொம்ப பவர்ஃபுல். இத வச்சு வைரஸ உறிஞ்சலாம், பயன்படுத்தலாம், நம்ம இஷ்டத்துக்கு மாத்தலாம், ஏன் புதுசா உருவாக்க கூட முடியும். ஆனா இப்போதைக்கு என்னால வைரஸ உறிஞ்ச மட்டும்தான் முடியும். அதுவும் ரொம்ப பக்கத்துல போனாதான் வேலை செய்யும். தன்னோட சக்தியை அதிகப்படுத்தணும்னா நிறைய வைரஸ் தேவைப்படும். அதுக்கு ஹாஸ்பிட்டல் தான் சரியான இடம்னு முடிவு பண்றான். ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு வந்து பார்த்தா அங்க ஜனங்கள்லாம் பயந்து அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஜாம்பிங்க அவங்கள துரத்திட்டே ஓடுது. ஒருத்தன் கீழே விழுந்து இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு கத்துறான். இன்னொருத்தன் ஜாம்பிங்க வந்துருச்சு, உலகம் அழிய போதுன்னு அலறான். சென் இத பார்த்ததும் பழைய ஞாபகத்துக்கு போறான். போன ஜென்மத்துல அந்த பெரிய சோதனையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 விபரீதமான சம்பவங்கள் நடந்ததா வதந்தி பரவுச்சு. மக்கள் எல்லாம் பயந்து ஓடுறத பார்த்ததும் இதுதான் அந்த சீல் வைக்கப்பட்ட மருத்துவமனை சம்பவம்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. எதையும் யோசிக்காம சென் நேரா அந்த கூட்டத்துக்குள்ள பாயிறான். அங்க ஓடிட்டு இருந்த ஒருத்தன் இவனை விசித்திரமா பார்த்து, என்னடா பண்ற, சாக போறியான்னு கேக்குறான். சென் கெத்தா டைமிங் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜாம்பி மேல பாஞ்சி அத தரையில போட்டு மிதிக்கிறான். தன்னோட வைரஸ் மானார்க் சக்தியை பயன்படுத்தி அந்த ஜாம்பி கிட்ட இருந்து வைரஸ் கிருமிகளை உறிஞ்ச ஆரம்பிக்கிறான். சிஸ்டம் உடனே காட்டுது, ஜாம்பி வைரஸ் எடுக்கப்பட்டது, வைரஸ் .+1. இத வச்சு சக்தியை அதிகப்படுத்திக்கிறான். சூப்பர், இன்னைக்கு எவனும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சென் வெறியோட சொல்றான். சீன் கட் பண்ணா ஹாஸ்பிட்டலோட 4வது மாடி பாத்ரூம். அங்க நிறைய ஜாம்பிங்க சும்மா சுத்திட்டு இருக்கு. அங்க டைரக்டர் லியூ பயந்து நடுங்கிட்டு இருக்கான். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த கதவு ரொம்ப நேரம் தாங்காதுன்னு புலம்புறான். தப்பிக்க வழியே இல்ல, சாவு நிச்சயம்னு முடிவு பண்ணிடுறான். அந்த மூளையில சூன்னு ஒரு பொண்ணு அழுதுகிட்டே, டைரக்டர் லியூ என்ன பண்றதுன்னு சொல்லுங்கன்னு கெஞ்சிரா. அவன் அவளை திரும்ப பாக்கறான். ஆனா அவன் பார்வை சரியில்லை, ஒரு மாதிரி விகாரமா சிரிக்கிறான். அவ பயந்து போய், என்னாச்சு உங்களுக்குன்னு பின்னாடி நகர்றா. அவன் கேவலமா சிரிச்சுக்கிட்டே, இவ்ளோ நாளா நான் உன் பின்னாடி சுத்தினேன், நீ என்னை ஏத்துக்கவே இல்ல, எப்படியும் சாக போறோம், சாகறதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்துட்டு போவோமேன்னு சொல்றான். அவளுக்கு கோபம் வந்துருச்சு. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, என்ன உளறீங்கன்னு திட்டுறா. திடீர்னு கதவை உடைச்சுக்கிட்டு ஒரு ஜாம்பி உள்ள வருது. டைரக்டர் லியூக்கு பயம் வந்துருச்சு.
எனக்கு சாக இஷ்டம் இல்லன்னு கத்துறான். தன் உயிரை காப்பாத்திக்க அந்த பொண்ணோட கைய பிடிச்சு இழுத்து அந்த ஜாம்பி மேல தள்ளி விடுறான். நான் சாக மாட்டேன்னு கத்திக்கிட்டே ஜன்னல் பக்கம் ஓடுறான். இது 4வது மாடிதானே, தப்பிச்சிரலாம்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு ஜன்னல் வழியா கீழே குதிக்கிறான். கீழே விழுந்தாலும் சின்ன காயத்தோட அவன் உசுரோட தப்பிச்சிடுறான். சில நிமிஷத்துக்கு அப்புறம் சீன் மாறுது. சென் கீழே விழுந்து கிடக்கிற ஜாம்பிங்க கிட்ட இருந்து வைரஸ உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு நர்ஸ் ஜாம்பிய பாக்குறான். அவ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ வச்சு அவ இங்க வேலை பாக்குற நர்ஸ்னு புரிஞ்சுக்கிறான். இவளை இப்பதான் கடிச்சிருக்கு போலன்னு நினைக்கிறான். அவன் முகத்தை தொட்டு பாக்குறான். இன்னும் டைம் இருக்கு. சீக்கிரமே ராணுவம் வந்து இந்த இடத்த லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள போகணும். ஆனா ஹாஸ்பிட்டல் வழி தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும். இவ உடம்புல இருக்கிற எல்லா வைரஸையும் உறிஞ்சி எடுத்தா இவ மறுபடியும் மனுஷியா மாறுவாளான்னு டெஸ்ட் பண்றான். வைரஸ உறிஞ்சினதும் அவ உடம்பு நார்மல் ஆகுது. அவ மெதுவா எந்திரிக்கிறா. பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அவ அவனுக்கு நன்றி சொல்றா. சென் அவ கைய புடிச்சுக்கிறான். அவ இன்னும் முழுசா மயக்கத்துல இருந்து தெளையல. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும், எனக்கு உன் உதவி வேணும்னு சொல்றான். அவளும் சரின்னு சொல்றா. ஆனா என் ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்கு, நான் மாத்தணும்னு கூச்சப்படுறா. அதெல்லாம் டைம் இல்ல, நான் உன்னை இழுத்துக்கிட்டு போறேன். இந்த ஹாஸ்பிட்டல்லே எங்க வைரஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லு. அவங்கள லேப், அதாவது ஆய்வகம் நோக்கி கூட்டிட்டு போறா. லேப்ல தான் வைரஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா அங்கதான் நோய் தொற்றுனவங்களோட சாம்பிள் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு அவ சொல்றா. இதுவே போதும்னு சொல்லிட்டு அவன் அந்த வைரஸ் சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் சேகரிக்க ஆரம்பிக்கிறான். இத வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு அந்த நர்ஸ் கேக்குறா. அதுக்கு அவன் அந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஜாடிக்குள்ள போட்டுட்டு ஷ், சத்தம் போடாம இருன்னு சொல்றான். அவன் தன்னோட சக்திய வச்சு வைரஸ உறிஞ்சிறான். அப்சர்வ், சிஸ்டம் வரிசையா காட்டுது. ஹெப்படைட்டிஸ் வைரஸ் 10 பாயிண்ட்ஸ், இன்ஃப்ளூயன்சா 0.7 பாயிண்ட்ஸ், ஹெர்பீஸ் 9 பாயிண்ட்ஸ், அப்புறம் HIV 10 பாயிண்ட்ஸ். எல்லா வைரஸையும் உறிஞ்சியாச்சு. அடுத்தது இத வச்சு நம்ம கிட்ட இருக்கிற ஜாம்பி வைரஸ அப்கிரேட் பண்ணணும்னு யோசிக்கிறான். பல வகையான வைரஸ் அவன் நரம்புல ஓடுது. அதுல டார்க் லைட் வைரஸ் தான் இப்போதைக்கு அவனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு தோணுது. அந்த ஜாம்பி வைரஸ் இப்போ டார்க் லைட் வைரஸா பரிணாமம் அடையுது. எல்லா திறனும் 10 மடங்கு அதிகரிக்குது. தானாவே காயமாறுற சக்தி 200% கூடுது. முக்கியமா பரிணாமம் மற்றும் விழுங்குதல் சக்தி கிடைச்சிருச்சு. இதுதான் அந்த வைரஸோட ஸ்பெஷாலிட்டி. மத்தத முழுங்கி தன்னைத்தானே வளர்த்துக்கும். திடீர்னு அந்த நர்ஸு ஜாம்பிங்க கதவு கிட்ட வருதுன்னு அலர்ட் பண்றா. நீ அங்கேயே நில்லு, அசையாதன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போறான். வந்த ஜாம்பிய சப்பையா கழுத்தை பிடிச்சு ஒத்த கையில காத்துல தூக்குறான். அவனோட வேகத்தை பார்த்து அந்த பொண்ணு மிரந்து போயிடுறா. நான் முன்ன விட ரொம்ப வேகமா இருக்கேன். இந்த ஜாம்பி குறைஞ்சது 70 கிலோ இருக்கும். ஆனா எனக்கு வெயிட்டே தெரியல நீ யோசிக்கிறான். புது பவரை டெஸ்ட் பண்ண இதுதான் சரியான நேரம். அவன் கைய நீட்டுனதும் அதிலிருந்து ஏகப்பட்ட உணர்நீட்சிகள் வந்து அந்த ஜாம்பியை இறுக்கி சுத்தி அப்படியே நசுக்கி உறிஞ்சி எடுத்துடுது. அவன் கைய பாக்குறான். ஸ்டாமினா கூட ஏறி இருக்கு. செம்ம ஸ்பீடா வேலை செய்யுதேன்னு நினைக்கிறான். இத பார்த்ததும் நர்ஸ் பயந்து பின்னாடி போறா. நிஜமாவே நீங்க யாருன்னு கேக்குறா. ஏன் பயப்படுறன்னு அவன் கேட்க, நீங்க என்ன காப்பாத்துனீங்க, நான் உங்களை நம்புறேன், உங்க ரகசியத்தை நான் வெளியில சொல்ல மாட்டேன்னு சொல்றா. அவன் கைய நீட்டி என் பேர் சென்பாய்ன்னு சொல்றான். அவளும் என் பேர் சூன்னு அறிமுகமாகிக்கிறா. வெளிய ஒரே சத்தம். ஆர்மியும் போலீஸும் வந்துட்டாங்க. ஏரியாவை சீல் வைக்கிறாங்க. ஜாம்பிங்களை சுடுறாங்க. இங்கிருந்து உடனே கிளம்பணும், மொட்டை மாடிக்கு வழிகாட்டு, அங்கிருந்து தப்பிக்கலாம்னு அவளை இழுத்துட்டு ஓடுறான். நம்ம தான் ஜாம்பி இல்லையே, ஏன் மெயின் கேட் வழியா போகக்கூடாதுன்னு அவ கேக்குறா. இப்போ போய் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல டைம் இல்லன்னு சொல்றான். திடீர்னு கூரையில ஒட்டிக்கிட்டு இருந்த ஒரு விகாரமான ஜாம்பி முன்னாடி குதிக்குது. அது கர்ஜிக்கவும் சூன் பயந்து போயிடுறா. அந்த மியூட்டன்ட் சென்னோட கைய கீறிடுது. ரத்தம் கொட்டுது. காயத்தை பார்த்து அவன் சிரிக்கிறான். ஓ, இது சாதாரண ஜாம்பி இல்ல, மியூட்டன்ட். இத உறிஞ்சினா என் பிளாக் லைட் வைரஸ் இன்னும் பவர்ஃபுல் ஆகும்னு கணக்கு போடுறான். அது மறுபடியும் பாயுது. சென் லாவகமா விலகி அதோட மண்டையில ஒரு ஒத்த விடுறான். மறுபடியும் தாக்குது. நூல் இழையில தப்பிக்கிறான். டக்குன்னு பக்கத்துல இருந்த ஒரு சாதாரண ஜாம்பிய பிடிச்சு எனர்ஜிய உறிஞ்சிக்கிட்டு அந்த வேகத்துல மியூட்டன்டோட நெஞ்சில ஓங்கி ஒரு குத்து விடுறான். அது சுவத்துல போய் மோதுது. பரவாயில்லையே, நல்லா தாங்குது உடம்புன்னு நினைக்கிறான். அந்த மான்ஸ்டர் மறுபடியும் எந்திரிக்கிறத பார்த்து கொஞ்சம் பின்னாடி வர்றான். இத வீழ்த்த கொஞ்சம் டைம் ஆகும் போலையேன்னு நினைச்சுக்கிட்டே காயத்தை ஆத்திக்கிறான்.
ஹீலிங். அந்த கேப்ல சூன் ஒரு கண்ணாடி பெட்டிய உடைச்சு அதுல இருந்த கோடாரியை எடுக்கிறா. கை நடுங்குது. சென்னு கத்திக்கிட்டே அந்த மியூட்டன்ட் சென்னை தாக்கும்போது தைரியமா அந்த கோடாரிய தூக்கி வீசுறா. சென் அத காத்துலயே கேட்ச் பிடிச்சிட்டு அவளோட தைரியத்தை பாராட்டுறான். அவன் சர்ன்னு அந்த மியூட்டன் தோள் மேல ஏறி, வாடா சீக்கிரம் சண்டைய முடிச்சுக்கலான்னு சவால் விடுறான். கையில இருக்கிற கோடாரிய வச்சு அதோட நெஞ்சில வெட்டுறான். அது வலியில அலறுது. 2 பேரும் மாறி மாறி பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. சென் வரிசையா தாக்குதல் நடத்திட்டு நரகத்துக்கு போடான்னு கத்திட்டு முழு பலத்தோட கோடாரிய வீசுறான். இவ்ளோ அடி வாங்கியும் இது இன்னும் தாங்குதேன்னு ஆச்சரியப்படுறான். மறுபடியும் கோடாரிய அது உடம்புல இறக்கிட்டு அதோட மண்டை மேல காலை வச்சு மிதிக்கிறான். காயத்தை கவனிக்காம விட்டுறாத, சாவு எந்த ரூபத்துல வேணாலும் வரும்னு டயலாக் விடுறான். ஆனா அந்த மான்ஸ்டர் ஒரு வில்லங்கமான சிரிப்போட திடீர்னு எதிர்த்தாக்குதல் பண்ணி தன்னோட கைய அப்படியே சென் நெஞ்சுக்குள்ள விட்டு குத்திருச்சு. சென் படுகாயம் அடையறான். இத பார்த்த ஸ்வென் பயந்து போறா. கோடாரி அவ காலுக்கு பக்கத்துல வந்து விழுது. சென் லேசா சிரிக்கிறான். வேற வழி இல்ல, சாக வேண்டியதுதான்னு நினைக்கிற மாதிரி தோணுது. ஆனா திடீர்னு இதுதாண்டா சரியான தருணம்னு சொல்றான். என்ன கிழிக்கலான்னு பாக்குறியான்னு கேட்டுட்டே தன்னோட டென்டக்கிள் வைரஸ ஆன் பண்றான். அவனுக்கு அடிப்பட்ட காயத்திலிருந்து ஏகப்பட்ட உணர்நீட்சிகள் வெளியில வருது. அந்த மான்ஸ்டரோட கையை இறுக்கி வளைச்சு பிடிக்குது. அந்த மிருகம் நகர முடியாம சிக்குது. இப்போ பயமா இருக்கான்னு சென் கேக்குறான். காலம் கடந்து போச்சு மாவனேன்னு சொல்லிட்டு எதையும் யோசிக்காம அதை அப்படியே உறிஞ்ச அப்சார்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்வென் இத பாத்துட்டு இவர் வேற லெவல்னு மிரண்டு போய் நிக்கிறா. சிஸ்டம் காட்டுது, விழுங்குதல் முடிந்தது. இது 2ஆம் நிலை நகம் கொண்ட ஜாம்பி. பிளாக் லைட் வைரஸ் உருமாற்றம் நடக்குது. சென்னோட உடம்பு மாற ஆரம்பிக்குது. எலும்பு நகங்கள் சக்தி கிடைச்சிருச்சு. இதுதான் பிளாக் லைட் வைரஸோட உண்மையான சக்தி. எதிரிய முழுங்கி பரிணாமம் அடைகிறது. நான் எடுத்த முடிவு சரிதான்னு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். திடீர்னு ஆர்மி சோல்ஜர்ஸ் அங்க வராங்க. துப்பாக்கியை இவங்க மேல நீட்டி, உயிரோட இருக்கீங்களா, கைய தூக்குங்கன்னு சொல்றாங்க. சென் ஆச்சரியமா பாக்குறான். ஒரு சோல்ஜர், நான் 3 எண்ணுவேன், அதுக்குள்ள பதில் சொல்லலன்னா சுற்றுவோன்னு வார்னிங் தராரு. கவுண்ட் டவுன் ஆரம்பிக்குது. சென் ஸ்வென் கிட்ட இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு அவளை தூக்கிக்கிறான். 1ன்னு சொன்ன உடனே சுடுங்கடான்னு ஆர்டர் வருது. சரமாரியா சுடுறாங்க. சென் மின்னல் வேகத்துல ஓடுறான். ஸ்வென் அவசரமா, வரது பக்கம் திரும்புங்க, மாடிக்கு போக அங்க ஒரு பாதுகாப்பான வழி இருக்குன்னு வழிகாட்டுறா. ஓடும்போது 2 குண்டு சென் மேல பாயுது. ஐயோ சுட்டுட்டாங்கன்னு ஸ்வென் கத்துறா. எனக்கு தெரியும், நீ அசையாம வாய மூடிக்கிட்டு வான்னு சொல்லிட்டு மாடி கதவை உடைச்சுக்கிட்டு வெளியில வர்றான். உன் வீடு எங்க இருக்குன்னு கேக்குறான். அவ அட்ரஸ் சொன்னதும் அந்த மொட்டை மாடியில இருந்து அப்படியே கீழே குதிக்கிறான். சீன் கட் பண்ணா அவ வீட்டுக்கு வந்துட்டாங்க. கதவை திறந்து உள்ள போறாங்க. அவ பாத்ரூம காட்டி, உங்க காயத்தை கழுவி மருந்து போட நான் உதவுறேன்னு சொல்றா. இல்ல, குண்டு உள்ள இல்ல, காயம் கூட கிட்டப்பட்ட ஆறிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லன்னு அவன் சொல்றான். ஆனா அவ, இல்ல நான் பார்த்தே ஆகணும்னு விடாப்பிடியா நிக்கிறா. சரின்னு அவனும் சட்டைய கழட்டுறான். உடம்புல தழும்புகள் தெரியுது. வயிறு நெஞ்சு பகுதியில இன்னும் காயம் முழுசா ஆறல. அவன் அவளை பார்த்து, உன்னை சாப்பிட்டா என் உடம்பு உடனே சரியாயிடும், என்ன சொல்ற, உன்னை தியாகம் பண்ண ரெடியான்னு ஒரு மாதிரி கேக்குறான். அதுக்கு அவ, நீங்க என்ன சாப்பிட மாட்டீங்க, அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா எப்பவோ பண்ணிருப்பீங்கன்னு நம்பிக்கையா சொல்றா. அவன் மெதுவா அவகிட்ட நெருங்கி, நீ தப்பா கணக்கு போடுற, அப்ப இடம் சரியில்லை அதான் விட்டுட்டேன், ஆனா இப்போன்னு சொல்லிக்கிட்டே அவ டாப்ஸ் துணியை பிடிச்சு இழுக்கிறான். இந்த சூழ்நிலை அதுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்குன்னு ஒரு வில்லங்கமான பார்வையோட சொல்றான். அவன் அவளை பக்கத்துல இழுத்து, என்ன சொல்ற, என்ன குணப்படுத்த உன்னை எனக்கு உணவா தர தயாரான்னு கேக்குறான். அவ வெக்கப்பட்டுக்கிட்டே, அத கழுவி சுத்தம் பண்ணணும், ஆனா பரவாயில்லைன்னு சம்மதிக்கிறா. அவன் அவளை முத்தமிட்டு 2 பேரும் ஷவர்க்குள்ள போறாங்க.